நீங்கள் யாருக்காவது அவர்கள் நன்மைக்காக முக்கியமான அறிவுரை கூறும்போது அவர்கள் உங்களை தவிர்ப்பது போல் நடந்து கொண்டா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்வீர்கள்? இப்ப சமீபத்துல படிச்ச ஒரு விஷயம் தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதிகமா கூட்டமே போறதில்லை அப்படின்றதுக்காக லைப்ரரி கெட்ட இடமும் கிடையாது, கூட்டம் கூட்டமா போய் குவியறாங்க அப்படின்றதுக்காக டாஸ்மாக் நல்ல இடமும் கிடையாது. நம்ம கிட்ட பழகிறவங்கள பாதிக்கு மேல நம்மளை முட்டாளணும், எதுவும் தெரியாதவங்கிற மாதிரி தான் நம்மளை நடத்துறாங்க, நம்ம கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட நம்மளை நிரூபிக்கணும்னோ இல்ல அந்த விஷயத்த மாத்தணும்னோ நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னா மேலும் நம்மளை முட்டாளாக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க பேசுறதா சரி அப்படின்னு நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. நம்மளை விட அவங்க கிட்ட அதிகமா இருக்கிற அது பணமோ இல்ல அழகோ இல்ல அது வேற ஏதாவது விஷயத்தோ மட்டும் வச்சு நம்மளை முட்டாளுங்கிற மாதிரி நடத்துறாங்க, நம்மளை முட்டாளா நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாயத்துல நம்ம முட்டாளாயிர மாட்டோம்ங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு, அவர் பணக்காரரா இருக்காரு, அவருக்கு நிரந்தரமான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவரை புத்திசாலின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பெட்டிக்கடை தான் வச்சிருக்காரு, அவர் ரொம்ப ஏழையா இருக்காரு, அவருக்கு குறைவான கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவரை முட்டாள்னு முடியாது. விளம்பர கவர்ச்சினாலையும் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸோட திறமையினாலையும் ஏன் மக்களோட அறியாமனால கூட அவர் பணக்காரராகவும் தொழிலதிபராகவும் ஆயிருக்கலாம்.